ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அதாவது இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல, புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேட போகிறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அடுத்து வந்து காலேஜ் முடிக்க போகிறேன், நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், ஸோ எப்படி இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ, நான் என்ன ஃபேஸ் பண்ணேன், எனக்கு ஜாப் கிடைச்சதா இல்லையா அப்படின்ட்டு என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நம்மளை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து என்னென்னா டிஸ்க்ளைம் மாதிரி சொல்லிடுறேன், இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், சரிங்களா? இப்படி பண்ணால் தான் கிடைக்கும்னு இல்லை, பட் நான் பண்ணேன், எனக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவோம், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முடிஞ்ச அளவு வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன், ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் முடிஞ்ச அளவு நான் ஷார்ட்டாக முடிக்க போகிறேன், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும், நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, நான் வந்து எந்த ரோலுக்கு வந்து இன்டர்வியூ போனேன்னா, நான் பிஃபார்ம் முடிச்சிருக்கேன். நான் பிஃபார்ம் முடிச்சுட்டு மெடிக்கல் கோடிங், லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் மெடிக்கல் கோடிங்னா என்ன அப்படின்ட்டு தெரியும். ஸோ நான் மெடிக்கல் கோடிங் ஜாப்புக்கு தான் இன்டர்வியூ போனேன். எங்கன்னா கோயம்புத்தூரில் டைடல் பார்க், பீலமேடுங்கிற ஒரு ஏரியா டைடல் பார்க் இருக்குது. கம்பெனி நேம் வந்து கோரோ ஹெல்த், ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி தான், சரிங்களா? பெரிய எம்என்சி கம்பெனி தான். சேலரி பேக்கேஜ் ஓரளவு நல்ல பேக்கேஜ் தான். அப்போது சொல்லிட்டாங்க, நான் இன்டர்வியூ காலையில் 9:30 வர சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ வந்து 9:30 ஸ்டார்ட்ட்டாங்க. நான் 9 மணிக்கே போயிட்டேன். 9 மணிக்கே போய் அவங்க வெளியே நிற்க வச்சுட்டு கரெக்டாக 11 மணிக்கு தான் உள்ளே கூப்பிட்டாங்க. 11 மணிக்கு தான் உள்ளே கூப்பிட்டாங்கன்னா, நான் காலையில் சாப்பிட்டே வந்திருப்பேன். நான் காலையில் சரி 9 மணிக்கு ஆச்சு, நான் ரூம்லேருந்து ரெடியாகி வரதுக்காட்டியும் டைம் ஆயிடுச்சு. ஸோ 9:30க்கு தான் உள்ளே, சாரி 9:30 11:30க்கு தான் உள்ளே வர சொன்னாங்க. நம்ம என்னடான்னா சரி நம்ம போய் செலக்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் அங்கே வரவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரைட்டு, நீ நம்ம செலக்ட் ஆன மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட கைஸ் எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவங்கள சொல்லி வர முடியாது, நம்மள மாதிரி தானே அவங்களும் வேலை தேடி வராங்க. வந்துட்டே இருந்தாங்க. போக 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 அந்த கான்ஃபிடென்ட் லெவலே போயிடுச்சு. என்னடா இது! அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், ரைட்டு எப்படியாவது நம்ம பண்ணிடலாம், ஏன்னா ஓரளவு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் வர 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 இவ்வளோ பேருக்கு மத்தியில் நான் போட்டி போட போகிறோம் ரைட்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இருந்தாலும் பார்த்துக்கோ, ஒரு தடவை வந்தால் அட்டன் பண்ணி பார்ப்போன்ட்டு போனேன். அது மொத்தம் 3 ரவுண்டு. 3 ரவுண்டு. ஒரு ரவுண்டு அசஸ்மெண்ட் ரவுண்டு, அது வந்து ஆன்லைனில் தான். ஆன்லைன்னா வீட்டில் இருந்து கிடையாது, ஆஃபீஸில் போய் மெயில் லிங்க் அனுப்பி ஃபோனில், சரிங்களா? 2வது வந்து லெவல் 1 ஒன்று, அது வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. 3வது வந்து மேனேஜர் ரவுண்டு. இந்த மாதிரி 3 ரவுண்டு கைஸ், சரிங்களா? 3 ஃபஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட் லிங்க் அனுப்புனாங்க. ஆன்லைன்லனாவே எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, நாங்கள் எப்படி எழுதிருப்போம் என்னன்ட்டு, அதை டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. அசஸ்மெண்ட் ரவுண்டு முடிஞ்சுச்சு, எல்லாமே எழுதணும். அசஸ்மெண்ட் ரவுண்டு முடிச்சு அடுத்து வந்து 2வது ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு. ஹெச்ஆர் ரவுண்டு போயிட்டோமா? ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து என்னென்னா, என்னோட ரெஸ்யூம் வந்து அவங்கள்ட்ட இருந்தது. அதில் வந்து அசஸ்மெண்ட்டோட என்னோட மார்க் எவ்வளோன்னு 97%. பரவாயில்ல எப்பா, 97% வாங்கிட்டோம். இது பெருமைப்பட ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி எழுதுனமோ தெரியும். சரி, ஓகே அப்படின்ட்டு ஹெச்ஆர் ரவுண்டில் உட்காந்தேன். செல்ஃப் இன்ட்ரோலாம் கேட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரோ ஏதோ கொஞ்சம் பதறாமல் தான் சொன்னேன், இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. செல்ஃப் இன்ட்ரோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது சிஸ்டம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம மெடிக்கல் கோடிங் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத இன்னொரு தனியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இது ஒன்லி இன்டர்வியூக்கு போகிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், சரியா? 11 சிஸ்டம் வந்து படிக்கணும், அதான் எலிஜிபிலிட்டி. அப்போ வந்து 11 சிஸ்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி, கார்டியோவாஸ்குலர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சொன்னேன். பாதி இது மறந்து போச்சு, கொஞ்சம் திக்கி திக்கி எதாவது அடிச்சுட்டி சொல்லிட்டேன். ஏன்னா இன்டர்வியூ எடுத்தவங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்குங்க கைஸ். ஆனால் அவங்கள நம்ம வெளியே இருந்தால் ஹெச்ஆர் மேலே கோவம் வருதா இல்லையா, ஆனால் உள்ளே போயிட்டோம்னா அவங்க மற்றவங்க எப்படியே தெரில, எனக்கு இன்டர்வியூ எடுத்த ஹெச்ஆர் ரொம்ப காமாக பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்வீட்டாக, ரொம்ப பொறுமையாக நல்லாவே கொஸ்டின் கேட்டாங்க. நான் சொல்கிற ஆன்சரையும் அவங்க உள்ளே வாங்கிட்டாங்க. அவங்க சொல்கிற கொஸ்டினுக்கும் எனக்கு புரிஞ்சுக்க டைம் கொடுத்து நல்லா இன்டர்வியூ எடுத்தாங்க. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சொன்னேன். அடுத்து வேறு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பண்ணாங்க, லேப்பில் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்தாங்க. இந்த கொஸ்டினை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். சரி, கடைசியில் ஓகேன்னா நான் கேட்டேன், மேம் என்ன மேம் ஆச்சு, என்ன ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஓகே எல்லாமே சொல்கிறீங்க, அந்த ஜாப் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுது நீங்கள் சொல்கிற விதத்துல. ஆனால் என்னென்னா,
நீங்கள் எல்லாமே ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறீங்க. ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அது எல்லாமே ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறீங்க. நீங்கள் ஃபுல்லாக டீப்பாக சொன்னால் மட்டும் தான் அவங்களுக்கு புரியும். அண்ட் கம்யூனிகேஷன் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகே. சொல்லும்போதே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரைட் இன்னைக்கு கிடைச்ச மாதிரி தான்டா அப்படின்ட்டு நான் அப்டேட் பண்ணுறோம் போங்க அப்படின்ட்டாங்க. நான் எத்தனை 2 மணிக்கெல்லாம் அந்த ரவுண்டு முடிஞ்சுச்சு. ஹெச்ஆர் ரவுண்டு அசஸ்மெண்ட் 2 மணிக்கு முடிஞ்சுங்க. சாரி 2 மணி பக்கம் முடிஞ்சுச்சு. 2வது ரவுண்டு வரைக்கும் இருந்தேன். அந்த 60 பேர்ல பாதிக்கு பாதி 2வது ரவுண்ட்லயே போயிட்டாங்க. 2வது ரவுண்ட்ல பாஸ் ஆகாம அனுப்பிட்டாங்க. ஆனா எனக்கு 2வது ரவுண்டு பாஸ் ஆயிட்டேன். முதல் ரவுண்டு பாஸ், 2வது ரவுண்டு பாஸ், ஹெச்ஆர் ரவுண்டு. ஹெச்ஆர் ரவுண்டு பாஸ் ஆனாதான் 3வது மேனேஜர் ரவுண்டு போக முடியும். சரி ஹெச்ஆர் ரவுண்டு எப்படியாவது தத்தி பத்தி எப்படியா பாஸ் பண்ணியாச்சு. நம்பவே முடியல பாஸ் பண்ணோம்னு. 3வது ரவுண்டு மேனேஜர் ரவுண்டு. எப்பவுமே ஒரு ஃபீமேல் ஹெச்ஆர் அவங்க கூட அவ்வளோ ஹம்புளாக அவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக நல்லா கேட்டாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் தான் எதிரிங்கிற மாதிரி 3வது ரவுண்டு மேனேஜர் ரவுண்ட்லாம் பெருசாக இருக்காது. சும்மா சேலரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஹவர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஷிஃப்ட் எப்படி, லீவ் எவ்வளோ நாள் அதுதான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி நமக்கு வேலை கிடச்சிடா பரவாயில்ல ஒரு 70% நம்பிக்கையோட உள்ளே போனால், உள்ளே போய் சேம் அதே செல்ஃப் இன்ட்ரோ நம்ம ஆட்டு கேட்டா அப்படி நான் எதை தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். இது என்னன்னா மெடிக்கல் டெர்மினாலஜி கேட்டார். மெடிக்கல் டெர்மினாலஜி சுத்தமாக படிக்கல கைஸ். அது எவ்வளோ இருக்குது. சரி என்னடா ஃப்ரெஷர்லாம் மெடிக்கல் டெர்மினாலஜி கேட்க மாட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் அப்படி போயிட்டேன். மெடிக்கல் டெர்மினாலஜி ஒன்று கேட்க ஆரம்பித்தார். நான் பதில் தெரியாமல் நின்ன பாருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மெடிக்கல் டெர்மினாலஜி தான். சரி ஓகே கொடுங்க சார் நான் இதோட கிளம்புறேன்ட்டு மனசுலேயே முடிவு பண்ணிக்கிட்டேன். வேலை கிடைச்ச மாதிரி தான் என்னடான்ட்டு அப்புறம் அங்கே ஒரு 10-15 நிமிஷம் போச்சு. வெளியே போக சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் அப்புறம் சில பேர் போனாங்க. சில பேர் 2வது ரவுண்டு முடிச்சவங்களாம் போங்கன்ட்டாங்க. பாதி பேர் எல்லாம் போக சொல்லிட்டாங்க. நான் அங்கேயே உட்காந்துருந்தேன். நான் 2-3 பேர் என் காலேஜ் சீனியர்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நான் போய் மேம்கிட்ட கேட்டேன். மேம் என்னாச்சுன்னா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் கால் யூ லேட்டர் அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டோம். சரிங்களா கிளம்பி போயாச்சு. நீங்கள் 3வது ரவுண்டு இதோட முடிஞ்சுன்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு முடியல. கேளுங்க. வீட்டுக்கு போயிட்டேன். 2 நாள் கழிச்சு திரும்ப கால் பண்ணேன். மேம் என்னம்மா ஆச்சு, சதீஷ் நீங்கள் வந்து செலக்டட்னாங்க. வக்காளி போடு உங்கூட்டு சந்தோஷம் எங்கூட்டு சந்தோஷம் இல்லாமல் மேலே ஏறி குதித்தேன். அதை சொல்லி சந்தோஷம் கொண்டாடி ஒரு 2 செகண்ட் கூட இல்லை. உடனே சாரி சதீஷ் நீங்கள் இல்லை இன்னொரு சதீஷ். அடே வச்சா ஆம்பார் ஆஃப் எனக்கு மாதிரி நீங்கள் இல்லை இன்னொரு சதீஷ் அவங்க செலக்ட் நான் மாற்றி சொல்லிட்டேன் சாரிட்டாங்க. இந்த மாதிரி யாருக்காவது நடக்குமா? சரி ஓகே அப்புறம் ஏன் என்னோட ஏன் வந்து ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து நான் சொன்னால 3வது ரவுண்டு சரியாக பண்ணல நிறையா கொஸ்டின் கேட்டாங்கன்னு. இப்போ 3வது ரவுண்டு நீங்கள் சரியாக பண்ணல இன்னும் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. என்னடா அப்படின்ட்டு சரி ஓகே பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். 2வது ரவுண்டு வந்து இப்போ 2வது ரவுண்டு வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கேன். அதே பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவ்வளோ காம்படிஷன்லன்ட்டு 3வது ரவுண்டு போனேன். 3வது ரவுண்டு போனேன் கைஸ். அது 3வது ரவுண்டுக்கு என்னென்ன படிச்சுட்டு வரணும்லாம் அனுப்பிவிட்டாங்க. அனாட்டமி ஃபிசியாலஜி, 11 சிஸ்டம், மெடிக்கல் டெர்மினாலஜி, செல்ஃப் இன்ட்ரோ கூட மென்ஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. என்னடா அவ்வளோ இது எதிர்பார்க்குறாங்க என்னடான்ட்டு திரும்ப போனால் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஏன் அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறீங்க, நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் ஜாப் இல்லாமல் மெடிக்கல் கோடிங்க எப்படி தெரியும் அப்படின்னாங்க. ஒன்றும் அனாட்டமி ஃபிசியாலஜி கொஸ்டின் இல்லை போகிறான்னு கேட்டால் இதான் கொஸ்டின் இப்படி அப்புறம் அனுப்பிவிட்டாங்க. ஏடா அது ஒரு 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் கைஸ் அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் மேம் வந்து கூப்பிட்டாங்க. மேம் கூப்பிட்டு சதீஷ் நீங்கள் செலக்டு அப்படின்னாங்க. அப்போ சரி ஆனால் ஃபஸ்ட்டு செலக்ட்னு சொன்ன அளவு சந்தோஷம் 2வது செலக்டில் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா வந்து அந்த ஜாபோட க்ரைட்டீரியா வந்து 12th 60% நான் மார்க் இருக்கணும். என்னது 59% தான் இருந்தது. அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எப்படி உங்களை உள்ள அலோவ் பண்ணாங்கன்னு. நான் ரெஸ்யூமில் 75% போட்டேன். அது வேணும்னு போல காய்ச்சி இவங்களை ஏமாத்தணும்லாம் போடல. நான் ரெஸ்யூம் இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ரெஸ்யூம் அது உங்களுக்கு கொடுத்து 70% போட்டு எடுத்துட்டாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அனுப்புங்க அதுக்கு மேல்படி பேசுவோன்ட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னும் எனக்கு ஒரு வழி தெரியல. நான் இன்னும் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் இன்னும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் மாட்டிப்பேன். என்ன கதைன்னு இன்னும் தெரியல காய்ஸ். இன்னும் சொன்னால் தான் தெரியும். இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி நான் வீடியோ எடுக்கிறேன். ஆகஸ்ட் 14 நீங்கள் ஜாயினிங் இருக்குன்னாங்க. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்குலாம் முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் என்ன கதைன்னு தெரியல. சரி ஓகே இதுதான் என்ன தான் நம்ம ஷார்ட்டாக சொல்லலான்னு பார்த்தாலும் 8 நிமிஷம் வந்துடுச்சே. சரி 3 ரவுண்டு ஆச்சு. அப்படி என்ன தான் ஷார்ட்டாக சொல்கிறது. சரி நம்ம என்ன பண்ணணும் இப்போ நான் அந்த 3 ரவுண்டு முடிச்சதில் நான் 3 ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன்ல. ஒருவேளை என்னோடய மார்க் வந்து
60 எபோவ் 60 மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்பவும் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். நான் செலக்டரா, நான் ஃபுல் சந்தோஷமா இருப்பேன். இப்போ என்ன இந்த ஒரு வாரத்தில் ஒரு 90% சந்தோஷப்பட முடியுது, இன்னும் ஒரு 10% சந்தோஷப்பட முடியல. இப்போ நீ என்னன்னா சரி நீ எப்படி செலக்ட் ஆன? உண்மையாலுமே நானே நம்பல. இல்ல ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றது வந்து, நான் இதான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பண்ணேன். எதனால எனக்கு வேலை கிடைச்சதுன்னு நான் ஃபீல் பண்றேனோ, அத உங்கள்ட்ட சொல்றேன். நான் இந்த மாரிலாம் பண்ணனால தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்குமோ! அப்படின்ட்டு எனக்கு தோணுனத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒண்ணுமே இல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷர் எனக்கு ஸ்கில்ஸ் இல்லம்பாங்க. ஸ்கில்ஸ் வந்து 2வது தான். சரிங்களா? ஸ்கில்ஸ் வந்து 2வது தான். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன். ஓகேவா? கம்யூனிகேஷன்னா ரொம்ப ஃப்ளூயன்ட்லாம் இல்ல. நார்மலா அவங்க சொல்றத நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது. கம்யூனிகேஷன். 2வது கேஸ் நீங்க எப்படி பேசுறீங்க? அதுதான் இருக்கு. நீங்க வந்து நல்லா சூப்பரா பேசணும். பேசுறதுல தான் உங்களுக்கு வேலை கிடைக்குது. நான் பர்சனலா அதான் நெனைக்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சதுக்கான காரணம் அதுதானே. நல்லா பேசுனேன். ஹெச்ஆர்ட்ட கூட நான் ஒழுங்கா ஆன்சர் சொல்லலனா கூட, நான் அந்த ஜாப் எனக்கு எவ்வளோ முக்கியம், நான் அது எவ்வளோ கேப்பபிள் இருக்கு, ஏன் இது ரொம்ப முக்கியமா இருக்கு, இந்த ஜாப் எனக்கு குடுத்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா நான் பேசினேன். எனக்கு இங்கிலீஷ்ல தான் பேசினேன். ஃபுல்லா இங்கிலீஷ் தான். ஸோ, அதான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில். ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப டீப்பா, ஐயோ! ஸ்கில் இல்லையே. இப்போ ஃப்ரெஷரா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்க ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஐயோ! நம்ம ஸ்கில் இல்லையே, நம்ம சரியா படிக்கலையே அப்படின்னா, ஓரளவு படிச்சுக்கோங்க. அத விட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க எதுக்கு குடுக்கணும்னா, கம்யூனிகேஷனுக்கும் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் நீங்க. நல்லா பேசுங்க ஹெச்ஆர்ட்ட. இப்ப நம்ம ஸ்கூல்ல மாரி நீ உங்க தப்பு பண்ண திட்டுற அந்த மாரிலாம் கிடையாது. நல்லா ஹம்புலா தான் பிஹேவ் பண்றாங்க ஹெச்ஆர் எல்லாமே. நாளைக்கு செலக்ட் பண்றாங்க, பண்ணல அது 2வது விஷயம். பட் அந்த ஹெச்ஆர் ரூம்ல நம்ம போறோம் இல்லையா? அப்ப எப்படி பண்றாங்க? ரொம்ப ஹம்பிளா ட்ரீட் பண்றாங்க. நம்ம கொஸ்டினே தெரியலனா கூட, நம்ம நர்வஸ் ஆகுறோம். ஆனா அவங்க வந்து ஓகே நார்மலா இருங்க. ஏன் நர்வஸ் ஆகுறீங்க? அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசுங்க. உங்களுக்கு இந்த வேலை ஏன் முக்கியம்னு சொல்லுங்க. செல்ஃப் இன்ட்ரோ நல்லா பில்ட் பண்ணுங்க. செல்ஃப் இன்ட்ரோல உங்களோட ஹாபீஸ பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம அதுல தான் நெறைய பேச முடியும். ஹாபீஸ் சொன்னா, ஹாபீஸ பத்தி அவங்க கேட்கறாங்க. ஸோ ஏன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. நல்லா பேசுங்க. சில பேர் இந்த இன்ட்ரோவர்ட்டு, நான் வந்து யார்ட்டயும் பேசிக்க மாட்டேன். அந்த மாரிலாம் கைஸ் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னதான் ஸ்கில் வச்சிருந்தாலும் கூட, உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க எவ்வளோதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசில அதான் எடுத்துப்பாங்க தான் இல்லன்னு சொல்லல. பட் ஏதாவது ரிஜெக்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஏன்னா நீங்க நல்லா பேசணும். பேசுறதுல தான் இருக்கு வேலை கிடைக்கிறது. ஓகேவா? நல்லா பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, தப்போ, ரைட்டோ முடிஞ்ச அளவு அது சரியா பேச ஆரம்பிங்க. சரியா? நான் வந்து வேலை எனக்கு கிடைச்சுதா, சேலரி எவ்வளோ, என்ன அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். ஏன்னா எனக்கே இன்னும் தெரியல. சரிங்களா? தெரிஞ்சா நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஆ இன்னும் இன்னும் இதுக்கு மேல வீடியோல வந்து மெடிக்கல் கோடிங்னா என்ன? மெடிக்கல் கோடிங் ஜாப் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அதுக்கு என்ன படிக்கணும், வேக்கன்சி எங்கெல்லாம் போகுது, அப்படிலாம் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வர வீடியோல நான் அப்டேட் பண்றேன். சரியா? நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க. எனக்கு வந்து ஜாப் கிடைக்கணும்னு. சரிங்களா? ஓகே கைஸ். பாய். நான் இன்னொரு நாள் நல்ல வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய். This video is sponsored by School of Business Organization SBOs Jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.